உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் உடைய வார்த்தையை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. எவ்வளி வாழ வேண்டும் என்று நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் வேதத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு அனுப்பி கொடுத்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்தருளும், எங்களோடு பேசியருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்மில் யாராவது ஒருவர் படிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த கீழே உள்ள அந்த வரியை நம்ம எல்லாரும் இணைந்து சத்தமாக சொல்ல போகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியா சோர்ந்து போயிருந்த இஸ்ரவேல் மக்களை நோக்கி பார்த்து சொல்லி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக வெளிப்பட்டதை இந்த இடத்திலே படிக்கிறோம். இந்த நிகழ்வு கிறிஸ்துவுக்கு முன்னே 443 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. 443 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வு இது. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நேரத்தில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருந்து, அலங்கம் இடிக்கப்பட்டு போய், பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டு போய், ஆலயம் ஒன்றுமில்லாத நேரத்தில் தேவனுடைய கிருபையினாலே எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களுடைய முயற்சியினால் பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்த வருடம் அது. அப்படி வந்த அந்த நேரத்தில் ஒன்றுமில்லாத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நெகேமியா சொல்லுகிறான். இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். நீங்கள் எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், இந்த இடத்துல எந்த ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார். அதுவே உங்களை பலப்படுத்தும், உங்கள் பலவீனங்களை மாற்றும், உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஆறுதலை தரும். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நெகேமியா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை போல தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. சோர்ந்து போய் இருக்கிற நேரத்திலெல்லாம் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தி நடத்துகிற கர்த்தர் அவர். இந்த காலம் மிகுந்த உலகத்தின் வரலாறுல பார்த்தோம்னா 443ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். கிறிஸ்துவுக்கு முன்னே 443வது ஆண்டு ஒரு முக்கியமான வருடங்கள் அவைகள். உங்களில் பலருக்கு தெரியலாம், கிறிஸ்துவுக்கு முன்னே இந்த 400 வருஷத்துக்கு முன்னாகத்தான் இந்தியாவிலே பிறந்த ஒரு மனிதன் ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்தார். அவர்தான் கௌதம். சீனாவிலே தத்துவ ஞானியாகிய கான்பூசியஸ் என்கிற மனிதன் வாழ்ந்த ஆண்டுகளும் அந்த ஆண்டுதான். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் வாழ்ந்த ஆண்டும் அந்த ஆண்டுதான். பாலஸ்தீனா தேசத்திலே எஸ்ரா, நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் இந்த காலத்தில் தான் அவர்களும் வாழ்ந்தார்கள். இந்தியாவிலே புத்தரும், சீனாவிலே கான்பூசியஸும், கிரேக்கத்திலே சாக்ரட்டிஸும், பாலஸ்தீன தேசத்திலே எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் உலகத்தில் அந்த நிலைமையில் எப்படி இருந்தது என்றால், இஸ்ரவேலுடைய மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி தங்கள் சுய தேசத்தை விட்டு அவர்கள்
பாலஸ்தீனா பாபிலோனிலே அடிமைகளாயிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் தேவன் ஒரு அற்புதமான நிகழ்வின் மூலமாக தம்முடைய தாசர்கள் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் போன்றவர்கள் மூலமாக அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை திருப்பி கொண்டு வந்ததை நாம் படிக்கிறோம். இப்படி திருப்பி வந்தவர்களில் முக்கியமானவர்கள் 3 பேர். ஒன்று செருபாபேல், இன்னொன்று நெகேமியா, இன்னொன்று எஸ்ரா. இந்த 3 பேரும் 3 முக்கியமான காரியத்தை எருசலேமிலே செய்தார்கள். செருபாபேல் ஆலயத்தை கட்டினான், நெகேமியா அலங்கத்தை கட்டினான், எஸ்ரா ஆவிக்குரிய காரியத்தை கட்டினான். அலங்கத்தை கட்டும்படிக்கு நெகேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் செய்த மாபெரிய கிருபையினாலே அந்த காலத்துல பட்டணங்கள் இருக்கும். இந்த பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர்கள் இருக்கும். அதுதான் அலங்கம் என்பது. அது இல்லாத பட்டணங்களில் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த காலத்துல. என்றால் குழுவினராக ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக இன்னொருவர் போய் யுத்தம் செய்வது அந்த காலத்துல பழக்கமா இருந்துச்சு. அலங்கம் இல்லாத பட்டணத்தில் இருக்கிற மக்கள் நிம்மதியா தூங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் அந்த அலங்கத்தை கட்டும்படி நெகேமியாவை பயன்படுத்தினான். நெகேமியா புஸ்தகத்தை படித்தவர்களுக்கு தெரியும். 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம் ஆகிய வசனங்களை படிக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையில் தாழ்ந்திருந்த மக்களை நோக்கி எஸ்ராவும் நெகேமியாவும் மற்ற லேவியரும் இப்படி சொல்றாங்க: கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே, மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலையும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலையும் சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையாய் வாழ்க்கையிலே இது சாத்தியமா? மனித வாழ்வு என்பது கண்ணீரும் வேதனையும் ஏற்றத்தாழ்வுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு நீண்ட பயணம் இது மனித வாழ்வு. ஆனால் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு செய்தி வருது: கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இது நிருபங்கள்ல பார்த்தோம்னா அப்போஸ்தலர் பவுல் எல்லா நிருபங்கள்லேயும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 4:4 பார்க்கிறோம்: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருவன் மற்றவர்களை சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் உண்மையாகவே பவுல் எப்போதுமே இதுல நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கணும். எப்போதுமே நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கணும் அல்லது சந்தோஷமுடையவராக இருந்திருக்கணும். பொதுவாக சீசர்களுடைய வாழ்வும் ஊழியமும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் அவர்களுக்கு சாதகமா இல்லை. சீசருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் என்று நம்ம பார்த்தோம்னா எல்லாமும் அவர்களுக்கு எப்போதுமே சந்தோஷமா இல்லை. அவர்கள் என்னென்னலாம் சந்திச்சாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பைபிளை படிச்சவங்க சொல்லுங்க, எதையெல்லாம் சீசர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் சந்தித்தார்கள்? சிறைச்சாலையை சந்தித்தார்கள், பசியோடு கூட இருந்தார்கள், கல்லெறியப்பட்டார்கள், கல்லெறியுண்டார்கள், துரத்தப்பட்டார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு சம்பவங்களை மக்கள் சந்தித்தாங்க அப்ப இருந்த தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் சொல்லி முடியாத ஒரு மகிழ்ச்சி அவங்களுடைய இருதயத்திலே இருந்தது. அவங்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உடையவங்களா இருந்தாங்க. அதை குறித்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு இருந்தார்கள். சீஷர்கள் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
எதால் அவங்க நிரப்பப்பட்டிருந்தாங்க? சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தாங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும், உங்கள் சிந்தனைகளை நிரப்பும். தேவனுக்கு நீங்கள் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தும் போது இந்த இடத்துல அநேகர் பலவீனத்தோடு கூட இருக்கலாம். ஜெப நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒன்றை உணர்த்தினார். ஒரு சிலர் ஆலயத்துக்கு வரும்போதே பலவீனத்தின் நிமித்தமாக ஆலயத்துக்கு நீ போலாமா போகக்கூடாதா, வருவோமா போவோமா, இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்துருவோமா என்றால் சரீர பிரகாரமா அப்படி ஒரு பலவீனம் இருக்கே, என்ன செய்வது நம்ம என்று ஒரு சிலர் யோசித்துக் கொண்டிருந்திருக்கீர்கள். அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் எப்படியோ இந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், தம்முடைய வீட்டில் வச்சு ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி தம்முடைய வார்த்தையினால் தம்முடைய வல்லமையினால் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து இந்த இடத்துல இருந்து உங்களை சுகத்தோடு பலத்தோடு அனுப்பும்படியாகவே பல தடைகளை தாண்டி ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல போட்டிருக்கு, இதை பெற்றுக்கொள்வது எப்படி? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் இருக்கிற நேரத்திலே சந்தோஷமா இருப்பது எளிது. எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா இருக்கும் போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது எளிது. ஆனால் குறைவு உள்ள நேரத்தில், பலவீனம் உள்ள நேரத்தில், தேவை உள்ள நேரத்தில் சந்தோஷமாய் இருப்பது கடினமானது. எல்லாராலும் அப்படி இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்திலேயும் உன்னால் தேவ சமாதானத்தால் நீ நிறைக்கப்பட முடியும். தேவன் தருகிற மகிழ்ச்சியால் உன்னால் அது இருக்க முடியும். ஆபகுக் சொல்லுவார்ல, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல ஆபகுக் சொல்லுவார்ல, அவர்களுக்கு தானியமும் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே வலது கரத்தை உயர்த்தி இந்த வசனத்தோட ஆபகுக்கோடு சேர்ந்து அப்படியே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு வசனம் இதுல 6 காரியம் போட்டிருக்கு. இதுல வரிசையா நீ பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு போட்டுக்குவாங்க, முதலே போனாலும். எப்படி போட்டிருக்கு? முதல் ஒரு இடத்துல போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, லாபம் வரல, இப்ப எதுவும் போயிருச்சு, முதலும் போயிருச்சு. அப்படி போட்டாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது எல்லாரோடையும் இருக்க முடியாது, எல்லாரும் இப்படி இருக்க முடியாது. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள்னால நிச்சயமா இப்படி இருக்க முடியும், நிச்சயமா இப்படி இருக்க முடியும். உலக மக்கள் எப்பொழுது சந்தோஷம் உடையவங்களா இருப்பாங்க? சங்கீதம் 4:7 போட்டிருக்கு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டான காலத்தின் சந்தோஷம். அது போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷமும் அவங்கள விட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல, எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை எண்ணினால் சந்தோஷத்தை காத்துக் கொள்ளலாம் என்று பைபிளுடைய அடிப்படையிலே ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இவைகளை நீங்கள் எண்ணிக்கொண்டே இருந்தால், இவைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், முதலே போனாலும் நஷ்டம் வந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி,
கர்த்தருக்குள்ளே எப்போது நீங்க என்ன செய்ய முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு தேவனுடைய மனுஷனும் அவருடைய நண்பரும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி கொண்டே போனாங்க. திடீர்னு போய்கொண்டிருந்த போது அந்த தேவனுடைய மனுஷன் ஒரு போதகர், அவருடைய பர்ஸ் காணாம போயிருச்சு பிரயாணத்துல. உங்களுடைய பிரயாணத்துல பர்ஸ் யாருக்காவது காணாம போயிருக்கா? உங்க பிரயாணத்துல யாருக்காவது காணாம போயிருக்கா? அந்த ஒருத்தங்க கை தூக்கி காமிக்கிறாங்க அந்த சிஸ்டர். அது காணாம போனவங்களுக்கு தான் தெரியும். 2 முறை மதுரையில என் பர்ஸ் காணாம போயிருக்கு. பாக்கெட்ல வச்சுட்டு பஸ் ஏறி பஸ்ல டிக்கெட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பர்ஸ் இல்லாம போயிருச்சு. அப்படிலாம் நடந்திருக்கு கூட்டமான நேரத்துல மதுரையில். அப்படி சர்வசாதாரணமா மதுரையில் நடக்கும். எங்கள் திருமணம் முடிஞ்ச நேரம் அது. அப்பொழுது வீட்டில இருந்து மாமியார் வீட்டில இருந்து கிளம்பி எல்லாத்தையும் டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றோம். பழங்காநத்தத்தில் தான் அப்போ பஸ் ஏறணும். பழங்காநத்தத்தில் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு, நம்ம ஊருக்கு வர்றது. அங்கே சாப்பிட்டு வர்ற பஸ்ஸில் ஏறி வந்து பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு டிக்கெட் எடுக்க பார்க்குறேன், பர்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. வீட்டுக்காரம்மா, அது புது பொண்ணு, அப்போ முன் சீட்டில் உட்காந்துருக்கு, நான் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து அவர் கேட்கும்போது பர்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. என் பக்கத்தில் இருந்தவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் எப்படியோ தொலைச்சிட்டாரு போல அப்படின்ட்டு. உடனே கேட்குறாரு அவர், இங்கே எங்கே போனோம், நான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு. அதில் தான் 2 மாதம் வீட்டு வாடகை வேறு இருக்குது. அப்போ நாங்கள் இருந்த வீட்டு வாடகை 2 மாதம் வாடகை அதில் இருக்குது. உடனே பஸ் வரும்போது இடையில ஒரு ஸ்டாப் வருது. அந்த ஸ்டாப்பில் பின்னாடி இருந்து நான் முன்னாடி இருக்க வீட்டுக்காரம்மாவுக்கு தகவல் சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்க சொல்கிறேன். எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏதாவது முன்னாடி இருக்கு, நான் பின்னாடி இருக்கேன் கடைசியில். அங்கேருந்து எதுக்கு, என்ன விஷயம், நல்லா தானே வந்தார் இவர், ஏன் இறங்க சொல்கிறாருன்னு கேட்குது. சரி, யார் மூலமாகவே சொல்லி இறங்க சொல்லிட்டேன். பேட்டி படுக்கையோட அந்த இதோட சூட்கேஸ் இதெல்லாம் வச்சு இறங்கியாச்சு. இறங்கணுன்னு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி காணாமல் போயிடுச்சு அப்படின்றத. அப்படியே அங்கேயே ஒரு ஆட்டோ எடுத்து வந்த வழியிலே திரும்ப தானே மாமியார் வீட்டில் போய் இறங்குறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் தான் மகளும் மருமையனும் சந்தோஷமாக டாட்டா காமிச்சிட்டு போனாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி வீட்டில் வந்து இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுங்க, அப்புறம் பேசுகிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு அவங்கள்டே காசு வாங்கி ஆட்டோக்காரரை அனுப்பி விட்டுவிட்டு அப்புறமா விஷயத்தை சொல்கிறோம். 400 ரூபா. அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. காணாமல் போனவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு. என்னை போல ஒரு பாஸ்டருக்கு காணாமல் போயிருக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது அவர் சொன்னாரா, பர்ஸு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்றீங்க, பதற்றப்படாமல் இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னாரா, அந்த திருடனால என்னுடைய மணி பர்ஸை தான் திருட முடியுமே ஒழிய எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உள்ளக்குள்ள வச்சிருக்காரு, அதை எந்த திருடனாலும் திருட முடியாது என்று சொல்லி அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் சொன்னார். இந்த உலகம் இருந்தா சந்தோஷமா இருக்கும், உலகத்தார் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க, இல்லைன்னா துக்க முகத்தோடு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் சந்தோஷமா எப்போது இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு 5 காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இதுல நீங்கள் ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா இதை எண்ணி எந்த கவலையா இருந்தாலும் நீங்க மேற்கொள்ளலாம். எந்த கவலையாக இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். 1 எபிரேயர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபிரேயர் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. பிலிப்பி பட்டணத்திலே நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை இந்த 16ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்பொழுதுதான் பவுலும் சீலாவும் தங்கள் நிலைமைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கர்த்தரை துதித்து பாடி அந்த ராத்திரி நேரத்தில் தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது சிறைச்சாலையிலே ஒரு அற்புதம் நடக்குது.
நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டுகளும் அந்த சங்கிலிகளும் அவிழ்ந்து விடுகிறதை நாம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் அமிழ்ந்து போனது. இப்போ இதுதான் ஜெயில்னு வச்சுக்கோங்க. இந்த சிறைச்சாலையில கைதிகளை புறம் பூட்டிட்டு சிறைச்சாலை தலைவர் அங்க வெளியே உட்கார்ந்துருக்காரு கேட்ல. இப்ப கேட்டு புறம் திறந்துருச்சு, கைதிகளுடைய விளக்கு புறம் போயிடுச்சு, எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னா அந்த காலத்தில் உள்ள வழக்கப்படி தப்பிச்சு போனவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை சிறைச்சாலை தலைவன் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு தூக்கு தண்டனைக்கு அடைக்கப்பட்டிருக்கான்னா, அவன் தப்பிச்சு போயிட்டான்னா அவனுக்கு பதிலாக அந்த சிறைச்சாலை தலைவனே என்ன செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. இப்படிதான் ரோம பேரரசு அப்படித்தான் சட்டம்லாம் போட்டு வச்சிருந்துச்சு அந்த காலத்துல. உடனே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி ஆண்டவரை துதித்த போது அவர்களுடைய கட்டுக்கள் எல்லாம் கலன்றது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. உடனே சிறைச்சாலைக்காரன் பயந்து போய், இவங்கெல்லாம் சிறைச்சாலைக்காரன் பயந்து போய், ஐயோ இவங்க எல்லாம் ஓடி இருப்பாங்க என்று சொல்லி எண்ணும் போதுதான் அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்லுவாரு, உனக்கு ஒன்றும் தீங்கு செய்து கொள்ளாதே. ஏனென்றால் பைபிள் என்ன போடுறது தெரியுமா, இதெல்லாம் நடந்த உடனே சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணானா, பட்டயத்தை எடுத்து தன்னையே கொலை செய்ய. ஏன்னா என்னைக்கு நம்ம சாகத்தான் போறோம், இந்த அரசாங்கம் சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே தற்கொலை பண்ணிக்கிடுவோம் என்று சொல்லி சிறைச்சாலை தலைவன் பட்டயத்தை எடுத்து தன்னையே கொலை செய்வதற்காக முயற்சி பண்ணினான். இதை கண்ட பவுல் அங்கே சொல்றாரு, உனக்கு ஒன்றும் தீங்கு செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் என்று சொன்னான். சரித்திரத்திலேயே கதவு திறந்து கட்டுகள் அவிழ்ந்து கைதிகள் எல்லாம் ஓடாம இருந்தது இந்த ஒரு நாள் தான். கைதிகள் எல்லாரும் எங்கேயும் தப்பாம இருந்தது இந்த ஒரு நேரம் தான். இதை அந்த சிறைச்சாலைக்காரன் கண்டான், ஆச்சரியப்பட்டான். இந்த நாங்க ஏன் தப்பாம இருக்கோம் என்பதை குறித்து சிறைச்சாலைக்காரன்ட்ட ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பவுல் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் இப்படி கேட்கிறார் 30வது வசனத்துல, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? 31வது வசனத்தில் போட்டிருக்கு, அவனுக்கான சுவிசேஷ ஒளி அவனுக்கு கிடைக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை தொடர்ந்து அவனுக்கு அறிவிக்கிறார். இப்பொழுது சிறைச்சாலைக்காரனுடைய இருதயத்திலே ஒன்று நடந்தது. இப்பொழுதுதான் தற்கொலை பண்ண போனா 34ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சி உள்ளவனாய் மாறினான். தற்கொலை பண்ண போன ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அவனுக்குள்ள வந்தது. அந்த மகிழ்ச்சியினால இந்த இடத்துல போட்டிருக்கு, விசுவாசத்தில் உள்ளவனாகி மன மகிழ்ச்சி உள்ளவன் ஆனான். இந்த மகிழ்ச்சியை அவனுக்கு கொடுத்தது எது அப்படின்னா, அவன் பெற்ற மேலான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இருக்கு பாருங்க, அது இலவசமானது, ஆனால் விலையேற பெற்றது. ரட்சிப்பு என்பது இலவசமானது, அது விலையேற பெற்றது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, the salvation is precious but it's free. அது இலவசமானது, ஆனால் மலிவானது அல்ல, விலையேற பெற்றது. அது அது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? பைபிளில் போட்டிருக்கு. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் போட்டிருக்கு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அது உங்களுக்கு கிடைத்தது. இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு உங்களுக்கு இலவசமாய் அது கிடைத்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்?
ஆமாண்டனா இல்லை இல்லைன்றணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஒருத்தர்கிட்ட இப்படி கேட்டாராம், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டது மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னாராம். அடுத்த கேள்வி இப்படி கேட்டாராம், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அவரு ஆயிடுச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா ஆகலைன்னு சொல்லணும். ஆனது மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது கல்யாணம் ஆனது மாதிரி தான் நினைக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? திருமணம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமானதோ அதை போல ரட்சிப்பும் அவனுடைய வாழ்க்கையில முக்கியமானது. அது அவனுக்கு நன்றாக தெரியும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இலவசமாய் கிருபையினாலே என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே அவர்கள் எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. பேதுரு இதை குறித்து சொல்லுகிறார். எப்படி இந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது? 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு எப்படி நமக்கு வந்தது? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்கு வந்தது. இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு கிடைக்காட்டாலும் எனக்கு இந்த மேலான ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் 4:12 சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் இப்படி பிரசங்கம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேற ஒருவராலும் இந்த உலகத்திலே ரட்சிப்பு இல்லை. நாம செய்த நல்ல காரியத்தினால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல, நம்ம மீது இறக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீத்து 3:3 போட்டிருக்கு. 3:3 நாமும் நம்முடைய புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் முந்தைய வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் என்னை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படி என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கிரியைகளை வைத்து ரட்சிக்கல, நாம் நல்லவங்கள் என்பதற்காக ரட்சிக்கல. இதுக்கு ஒப்பனையான இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 1:9 போட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1:9 பார்க்கிறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான இவ்வளவு வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்புக்கு சொந்தக்காரர்களாகும்படி தேவன் எனக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டினார். ஹல்லேலூயா. இதை எண்ணுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலேயும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதன் தனிமையிலிருந்து இப்படி சொல்லணும், எது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த மேலான ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு அந்த மேலான ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை ஒருபோதும் நாம இழந்துடக்கூடாது. இந்த ரட்சிப்பை ஒருபோதும் இழந்து போவதற்கு நம்மை விற்று போட்டு விடக்கூடாது. தாவீது ஒரு முறை சொல்லுவார்ல, சங்கீதம் 51 சங்கீதம் 12வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். அவர் பாவம் செய்த போது தேவனுடைய அந்த ரட்சிப்பை இழந்தது போன்ற ஒரு நிலைமை அவருக்கு வந்த போது இப்படி சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஒருவன் ரட்சிப்புக்குள்ளே இருக்கும்போது, தேவனுக்குள்ளே இருக்கும்போது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடையவனா இருப்பான். ஆனால் தேவனை விட்டு பிரிந்து பாவம் செய்யும் போது, தேவ அன்பிலிருந்து விலகும் போது, பாவியாய் அவன் தவறி போகும்போது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து விடுவான். இப்படி இழந்த மனுஷன் தான் சொல்றான், ஆண்டவரே எப்படியாவது அதை எனக்கு திரும்ப தர வேண்டும் ஆண்டவரே
இப்போ நான் நிம்மதியாக இல்லை, இப்போ நான் மகிழ்ச்சியாக இல்லை, இப்போ சந்தோஷமாக இல்லை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்தான் நான் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் என்று சொல்லி எப்படியாவது அதை எனக்கு திரும்ப தாரும் என்று மன்னிப்பை தேவனிடம் கேட்கிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் பட்டம் பெறாவிட்டாலும், பள்ளிக்கூடத்துக்கே போகாட்டாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம். நீங்கள் பள்ளிக்கூடம் எழுத படிக்கவே உங்களுக்கு தெரியலைன்னாலும், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகாட்டாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம் நிச்சயமாக. நீங்கள் உயர் ஜாதியில் அல்லது பிராமண குடும்பத்தில் பிறக்காட்டாலும், உயர் வகுப்பில் நீங்கள் பிறக்காட்டாலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக போகலாம். ஆஸ்திகள் உங்கள்கிட்ட இல்லை, அந்தஸ்து உங்கள்கிட்ட இல்லை, லட்சக்கணக்காக பணம் உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் நீங்கள் பரலோகத்துக்கு நிச்சயமாய் போக முடியும். நீங்கள் அழகா இல்லாட்டாலும் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். சொத்து உங்களுக்கு இல்லாவிட்டாலும், சொந்த வீடு உங்களுக்கு இல்லாட்டாலும், ரட்சிப்பு என்ற ஒன்று மட்டும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கலாம். இந்த உலகத்தில் எதுவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த ரட்சிப்பு என்ற ஒன்று இருந்தால் போதும். அதுவே உன்னை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரட்சிப்பை எண்ணி ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதும் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட இருக்கலாம். இந்த ரட்சிப்பை எண்ணி எப்பொழுதும் சந்தோஷத்தோடு கூட இருக்கணும் கண்டிப்பா. இந்த ரட்சிப்பை எண்ணும் போது இந்த உலகத்தில் உள்ள மற்ற எந்த காரியமும் என்னுடைய மகிழ்ச்சியை ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. என்னுடைய மகிழ்ச்சியை இது ஒருபோதும் குறைக்க முடியாது. ஏனென்றால் என் உள்ளத்தில் ஆணித்தரமாக ஒன்று இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தின் மூலமாகவும் இந்த சந்தோஷத்தை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற வழி ரோமர் 14:17 போட்டிருக்கு. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இரண்டாவது சந்தோஷம் எப்படி? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். முதல் சந்தோஷம் ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இதைத்தான் அப்போஸ்தலர் 13:52 நான் அப்போது சொன்னேன்ல, சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது தெரியுமா? அவங்கள்ட்ட வீடு இல்லைங்க, பேங்க்ல அவங்களுக்கு நிறைய பணம் இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அப்ப வீடையும் ஆஸ்தியும் கொண்டு போய் விற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. வித்தவை எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டான், வாங்கினவன் வேணா சந்தோஷமா இருப்பான். ஆனா இப்ப வித்தவங்க எப்படி இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அது எனக்கு போதுமானது என்று அவர்கள் எண்ணினார்கள். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது மார்க்கு சுவிசேஷம் 10:28 நம்ம படிக்கிறோம். பேதுரு இப்படி ஆண்டவரிடத்தில் சொல்லுவாரு, பேதுரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே என்று சொல்லத் தொடங்கினான். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் வந்த பேதுரு, எல்லாத்தையும் வித்துட்டு இயேசுவிடத்தில் அவரை பின்பற்றி வந்த பேதுரு. அப்போஸ்தலர் 4:34 போட்டிருக்கு, ஜனங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அவரை பின்பற்றி வந்தார்கள். அதை விற்ற கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. இப்படிப்பட்டவர்கள் இதற்கு மேலான ஒன்றை உடையவர்களாக இருந்தாங்க. சொத்தை இல்லாம, வீடு இல்லாம, பணம் இல்லாம, இவைகள் எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனால சந்தோஷமா இருக்க முடியும். எப்பொழுது தெரியுமா? அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த வேளையிலே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த வேளையில் அவன் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக சந்தோஷமாய் அவனால இருக்க முடியும். பாரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நான் அண்டர் கிரவுண்டில் இருந்து ப்ரேயர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு விளைவினை நொறுக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள அப்படி உணர்த்துவார்,
எல்லாத்தையும் விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒன்றுமே செய்யாமல் அந்நிய பாசையில் நிரம்பி தேவனோட பேசிக்கொண்டே இரு, தேவனோட பேசிக்கொண்டே இரு அப்படின்லாம் ஆண்டவர் என் கூட பேசுவார். இப்படியெல்லாம் எதை விட்டுட்டு எல்லாத்தையும் புக்கெல்லாம் மடித்து வச்சுவிட்டு ஆண்டவரோட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிரப்புறதை நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கவலையால் துக்கப்படுறீங்களா? தேவ சமூகத்துக்கு போங்க, தேவனோடு பேசுங்க. தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். தெய்வீக வல்லமை உங்கள் இருதயத்தை நிரப்புற வரைக்கும் நீங்கள் ஆண்டவரோட பேசி கொண்டிருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல தொடர்புடையவர்களா இருங்க. கர்த்தரோட பேசுங்க. ஒரு இனம் புரியாத தெய்வீக சமாதானமும் ஒரு நல்ல நம்பிக்கையும் புது பலனும் உங்களுக்குள்ளே வருவதை நீங்கள் நிச்சயமாய் உணர முடியும். ஒரு நாள் பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் ஐயா, உங்களில் பலருக்கு தெரியலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக ஐயா வந்திருந்தார். அவர் தான் நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து சில வருடங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அந்த தேவனுடைய மனுஷன் சென்னையில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு நாள் ஒருத்தர் 1 கோடி ரூபா வந்து காணிக்க கொடுத்தாராம். எவ்வளோ காணிக்க? 1 கோடி ரூபா செக்கு வந்து கொடுத்தாராம். அவர் சொன்னார் சாட்சியா, யாருமே இது வரைக்கும் அப்படி கொடுத்ததில்ல. அந்த 1 கோடி ரூபா செக்கை வந்து கொடுத்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியல, 1 கோடி ரூபா வந்து ஒருத்தர் காணிக்க கொடுத்தா எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அந்த வந்தவர் சொன்னாராம், அவர் ஒரு சொத்தை 10 கோடி ரூபாய்க்கு நான் விற்றேன் பாஸ்டர், அதில் தசம பாகமாக இந்த 1 கோடி ரூபா காணிக்கையை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுத்தாராம். இவருக்கு அதை வாங்குறதுக்கே மனசு இல்லையா, பயம் வேறையாம். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாராம் அந்த பாஸ்டர். ஏன்னா 1 கோடி ரூபா வந்து இது வரைக்கும் யாரும் வந்து நம்மகிட்ட காணிக்க கொடுத்தது கிடையாது. இந்த மனுஷன் வந்து 1 கோடி ரூபா வந்து காணிக்க கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோன்னா பயந்துகிட்டே இருந்தாராம். இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறார் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த விசுவாசி, என்ன பாஸ்டர் யோசிக்கிறீங்க? இல்லை, யாரும் இவ்வளோ காணிக்க கொடுத்ததில்ல, வந்து நீங்கள் முதல் முறையாக வந்து கொடுக்குறீங்க, இது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை, இது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது எனக்கு, அந்த கட்டடத்தை வேணால் எழுதி தர்றேன் காணிக்கையா, அதில் நீங்கள் சர்ச்சு கிர்ச்சை நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்ஷனை அவர்கிட்ட சொன்னாராம். இது வேணா காசு வேணுன்னா காசை வாங்கிக்கோங்க, இல்லை அந்த கட்டடத்தை எழுதி கொடுக்குறதுனா கட்டடத்தை எழுதி கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னாராம். பாஸ்டர் என்ன நினச்சாரு தெரில, காசை நீங்களே வச்சுக்கோங்க, அந்த கட்டடத்தை வேணா எழுதி கொடுங்க அப்படின்ட்டு அந்த கட்டடத்தை அவர் எழுதி கொடுத்தார். அந்த கட்டடத்துக்கு ஒரு நாள் ஊழியக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். அது ஒரு பெரிய குடோனு, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும் அது. அதையே அந்த எழுதி கொடுத்துட்டார். அதை எழுதி கொடுத்தோடனே எங்களை பூரா அங்கே கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் காணிக்கையாக சென்னை பட்டணத்தில் இதை கொடுத்துருக்காரு, இதில் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம், இதை அப்படியே ஷோ பண்ணி அதை வந்து வால் சீலிங்கெல்லாம் போட்டு இதில் ஆலயத்தை கட்ட போகிறோம், முதல்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு எல்லா ஊழியக்காரங்களையும் ஒரு முறை அங்கே அனுப்பி வச்சார். அந்த கட்டடத்தை போய் பார்த்தேன். இன்றைக்கு அந்த இடத்துல இது நடந்துக்கிட்டு இருக்கு, ஆலயம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாஸ்டரையாவுடைய மக தான் அந்த இடத்துல இந்த சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் காணிக்கைகளை கொடுக்கும்போது ஆண்டவருடைய ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் அதில் வராது. நான் இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வந்து இது வரைக்கும் 4 பேர் வந்து நம்ம சபை விசுவாசிங்க 1 லட்ச ரூபா 4 பேர் காணிக்க கொடுத்துருக்காங்க. எனக்கு 1 லட்ச ரூபா இது வரைக்கும் 4 பேர் கொடுத்துருக்காங்க ஒரே நேரத்தில். அவங்க கொடுத்துட்டு போன உடனே ஆண்டவர் இப்படி கேட்பாரு, என்ன ஜெயக்குமார் இவாடு உட்காந்துருந்த வந்தாங்க 1 லட்ச ரூபாய் உன்கிட்ட கையில் கொடுத்துட்டு போகிறாங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறேன், அது ஆண்டவருக்கு தெரியும்.
ஆண்டவரே, இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. நீர் என் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நீர் என் கூட இருக்கிறீரே, அதுதான் எனக்கு சந்தோஷம். இதில் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்று அப்படிமா இல்லை ஆண்டவரே அப்படின்னு. அம்மா ஜெயபாரதி அம்மா இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏத்தாப்பில் இருக்கிற அந்த இடம் 2 பிளாட் இருக்குது. ஒரு நாள் என்ன எங்கள் வீட்டுக்காரம்மாவும் நாங்கள் அவங்களுடைய கீழப்பட்டில் உள்ள அந்த காட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டி போனாங்க. அதை ஜெபம் பண்ணி முடிச்சு விட்டு வெளியே வந்தோம். வந்த உடனே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த சர்ச்சுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற அந்த 2 பிளாட்டையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாருங்க பாஸ்டர், அதை சர்ச்சுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி நான் வந்தோடனே ஆண்டவர் என்கிட்ட திரும்பவும் அப்படி கேட்டார், எப்படிப்பா அந்த இடத்தையே உனக்கு கொடுத்துட்டாங்க, சந்தோஷமா இருக்கா உனக்கு அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இதில் எனக்கு பெரிய சந்தோஷமே இல்லை ஆண்டவரே, இவைகளை பார்க்கலும் மேலான சந்தோஷம் எனக்கு இருக்கு. அது என்னன்னா, நீரும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் என் கூட இருக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாம் நித்தியமான சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு தருவது அல்ல. இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்கள் தான் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க, இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. சீசர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க இருந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? வீடு இல்லை, சொத்து இல்லை, எல்லாம் இல்லை, சிறைச்சாலை இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்க எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. ஆண்டவர் என் கூட இருக்காரே, அதுதான் சந்தோஷமானது. இப்போதும் கூட உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்க கூட இருக்காரான்னு பாருங்க. தேவன் உங்களுக்குள்ளே இருக்காரான்னு பாருங்க. உங்களுக்குள்ளே தேவன் இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். அவருடைய மேலான சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கும். எது இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாய் நிச்சயமாய் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:1-2 பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டை வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, வாங்கி சாப்பிடுங்கள். பணமும் இன்றி, விலையும் இன்றி, திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பேன் ஆனேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். தாகமாயிருக்கிறவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயல்கள். தாகமாயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் என்னிடமிருந்து வந்த ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாவது போல உங்கள் ஆத்துமா என்ன செய்யும்? மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிப்பை எண்ணும் போது சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பதை எண்ணும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 122ஆம் சங்கீதம் 1வது வசனம். 122ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தில் இருப்பது என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, என் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. இந்த ஆராதனையில நான் எப்படி இருக்க போறேன்? மகிழ்ச்சியாக இருக்க போறேன். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற அந்த ஆராதனை இருக்கு பாருங்க, அதை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? மகிழ்ச்சியோடு கூட. 100ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படித்தான் நாம படிக்கிறோம். 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்துக்கு முன்னே வாருங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம எப்படி ஆராதிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கட்டாயத்தினால் அல்ல,
என்னை ரட்சித்த இந்த ஆண்டவருக்கு நான் எப்படி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறேன்? சந்தோஷமாய் நான் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன். இங்க தாவீது இங்க சங்கீதக்காரர் சொல்றார் 122:1 எப்படி சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக நான் இருந்தேன். ஆண்டவர் நம்மை ரட்சித்த நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய வீட்டுக்கு வரணும், அவரை ஆராதிக்கணும். அவருடைய வீட்டுக்கு வரணும், அவரை நம்ம ஆராதிக்கணும். இந்த ஒரே நோக்கத்தினால தான் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, எகிப்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்ததுக்கான காரணம் என்ன? அவரை முழு இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். இஸ்ரவேலை கர்த்தர் மீட்டு கொண்டார், ரட்சித்தார். அதற்கான காரணம் 7 இடத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் உங்களை ரட்சித்தேன்? 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1 வசனம், 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 1 வசனம், 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 7 இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. 4:23 எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அதுல போட்டிருக்கு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. 8ஆம் அதிகாரம் 1 வசனம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனத்தை அனுப்பிவிடு. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 1 வசனம், 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 7 இடத்துல போட்டிருக்கு யாத்ராகமத்தில். எதுக்காக தெரியுமா நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்? எனக்கு ஆராதனை செய்யும்படியாக. அல்லேலூயா. ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம் அது. உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? அவருக்கு ஆராதனை செய்யணும். பாஸ்டருக்காக அல்ல, பாஸ்டர் ஏன் வரல என்ன கேட்பாருன்றதுக்காக அல்ல. விலையேற பெற்ற ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்தது அவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க அவருக்கு ஆராதனை செய்யணும். நம்மை ரட்சித்த நோக்கம் அதுதான். நாம் ஆலயத்துக்கு வர்றதை வச்சு நம்மை நாமே கணிக்கணும். நான் ஆண்டவருக்கு ஆராதனைக்கு போவது எப்படி போறேன், எதுக்காக போறேன் என்று நம்மை நாமே நம்ம கணிக்கணும். நான் ஆண்டவரை தேடி நான் எதுக்காக போறேன், எப்படி நான் போறேன், இதை வச்சே நம்மை நாமே கணிச்சுக்கிறணும். ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்வதற்காக நான் போறேன். என்னை ரட்சித்த அவர், என்னை மீட்டுக்கொண்ட அவர், என்னை கழுவியவர், தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றியவர், எனக்காக அற்புதங்களை செய்தவர், அவரை ஆராதிப்பதற்காக நான் போகிறேன். அல்லேலூயா. 4வது காரியம், தேவனுடைய பிள்ளை சமாதானமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு காரணம் 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அதற்கு முன்பதாக கூட 119ஆம் சங்கீதம் 70ஆம் வசனம் பாருங்க. 119 70 பாருங்க. நானும் உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மன மகிழ்ச்சி எதுல இருக்கு சொல்லுங்க? வேதத்தில் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மன மகிழ்ச்சி எதுல இருக்கு? வேதத்தில் இருக்கிறது. உண்மையிலே இந்த இடத்துல இருக்கிறவங்க வெக்கப்படாம சொல்லுங்க, பைபிள் வாசிக்க தெரியாதவங்க மட்டும் கை தூக்கி காமிங்க. வாசிக்க தெரியாதவங்க, படிக்காதவங்க. அம்மா, உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வாசிக்க தெரியாத அநேகர் இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க பாக்கியவான்கள். எங்க அம்மாவுக்கு பாருங்க, வாசிக்கவே தெரியாது, படித்த பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை. ஆனால் பிரசங்கத்தை கேட்டு 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 வசனத்தை பூரா அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கிட்டாங்க. மனப்பாடமாக வச்சிருச்சு எங்கள் அம்மா. எந்த வசனம் எந்த இடத்துல இருக்குன்னு என்ன செய்ய தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை கூட்டி கொண்டு போய் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும்னா என் கையில் பைபிள் இருக்கும். எங்கள் அம்மா சொல்கிற வசனத்தை பூரா நான் வாய்ச்சி காமிப்பேன். அப்படிப்பட்ட ஆளையும் பயன்படுத்தி ஆண்டவர் அநேகரை ரட்சித்தார். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார்.
ஆனாலும் வயசில் ஒரு வேளை கம்மியாக இருந்தீங்கன்னாலும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது வாசிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை எழுத்துக்கூட்டி கூட உங்களுக்கு வாசிக்கிறது மாதிரி சிலருக்கு இருக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அந்த கிருபையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அவங்களுடைய மனசு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்லா வாசிக்க தெரியலையே நமக்கு அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். வாசிக்க தெரிஞ்சவங்க நீங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் பார்த்தீங்களா? இது பைபிளில் போட்டிருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், அப்படிதான் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 போட்டிருக்கு. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அம்மா, நீங்கள் பள்ளிக்கூடமே போகாட்டாலும் பரலோகத்துக்கு போயிடலாம்மா. அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் பட்டதாரியா இல்லாட்டாலும் பரலோகம் உங்களுக்காக காத்திருக்கு. பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியும் நிச்சயமாக. ஆண்டவர் இவங்க தான் போக முடியும், இவங்க தான் போக முடியாது என்று வச்சா இங்கே இருக்கிற யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நம்ம எல்லாரையும் அவர் நேசித்து நம்ம எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டதுனாலே ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனுக்கும் பரலோகத்தின் கதவு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்க வேதத்தை படிக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நானும் உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? சங்கீதம் 119:72 அவன் சொன்னான்லவா, 119:72 அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் கொடுத்த வேதமே எனக்கு மகிழ்ச்சியானது. 77 சங்கீதம் 77 வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. 77வது வசனம், நான் பிழைத்திருக்கும்படிக்கு எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. வேதத்தை எப்படி நீங்கள் வாசிக்கிறீர்கள்? வேதத்தை எப்படி நீங்க வாசிக்கிறீங்க? நேசித்து வாசிக்கிறீங்களா? நேசித்து வாசிக்கிறீங்களா? உம்முடைய வேதத்தை நான் ஆவென்று வாயைத் திறந்து நான் அதை வாங்கி புசித்தேன் அப்படின்னு பக்தர்கள் சொல்றத பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு வேளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், இடையிலையும் எதை திங்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கான உணவு இது. இதை ஒரு நாளைக்கு எத்தனை தரம் நீங்க வாசிக்கிறீங்க? எத்தனை தரம் இதை நீங்க வாசிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? இதை வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதை வாசிக்கும் போது நிறைய தடை வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் நீங்க செல்போனை எவ்வளவு நேரம் நீங்க நோண்டிக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே வராது. பைபிளை எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கொட்டாய் வரும், போன் வரும், அது வரும், இது வரும். எப்படியாவது இதை வாசிக்க விடாதபடிக்கு பல தடைகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்றான்ல, 19:7 சொல்றான்ல, அவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும். இதெல்லாம் அனுபவசாலிகள் சொல்றது. நீங்க வேதத்தை படிக்கும்போது இது மாதிரி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கா? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. இருக்கா? உண்மையிலேயே எப்படி இருக்கா? 2வது 3வது படிக்கும்போது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. பள்ளிக்கூடம் விட்டு அப்படியே வருவேன். 4வது 5வது படிக்கும்போது பையங்க எல்லாரும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளிக்கூடம். அவங்க பூரா இப்படி பேசிக்கிட்டு வருவாங்க. போன உடனே அந்த புளிய மரத்துக்கு வந்துருங்கடா அப்படின்ட்டு
வீட்டில் போய் பைய வச்ச உடனே எங்கே வரணும்? ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாயில போட்டுக்கிட்டு அந்த புளிய மரத்துக்கு வந்துருக்கடா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கேருந்து ஓடி வர்றது. அங்கேருந்து ஓடி வருவாங்க எல்லாருமே, பயங்க வரான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா வீட்டில் போய் பைய போட்ட உடனே அங்கே ஒன்று உட்காந்துருக்கும். அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது நம்ம. அது என்ன பண்ண, பைபிளை வாய்ச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லும். அங்கேருந்து வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வருவேன், 133ஆம் சங்கீதத்தை இன்னைக்கு வாய்ச்சிட வேண்டியதுதான். 133ஆம் சங்கீதத்தை இன்னைக்கு வாய்ச்சிட வேண்டியதுதான். எத்தனை வசனம் இருக்கு? 134ஆம் சங்கீதத்தை இன்னைக்கு வாய்ச்சிட வேண்டியதுதான். 100ஆம் சங்கீதத்தை இன்னைக்கு வாய்ச்சிட வேண்டியதுதான். அப்படின்னு சங்கீதம் எதிராக வாசிக்கிறதுன்னு அங்கேருந்து யோசிச்சுக்கிட்டே வருவேன். எதுலடா 3 வசனம் இருக்கு, எதுலடா 4 வசனம் இருக்கு? என் கணக்கு ஒரு சங்கீதம், என் கணக்குக்கு ஒரு சங்கீதம் தான் எனக்கு. எப்படியாவது முடிக்கணும்னு அங்கே ஒன்று உட்காந்துருக்கோம், என்னை விடாது. ஏன்னா அதுக்கு இது மாதிரி இருக்கும். ஏன்னா பாஸ்டரை பார்க்கணும்னா வாரத்துக்கு ஒரு தரம் தான் பாஸ்டரை பார்க்க முடியும். அது ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கார் பாஸ்டரு. பைபிள் இருந்தாலும் வாசிக்க தெரியாது. இவன் படித்தா தான் என்ன செய்ய முடியும், வாசிக்க தெரியும். அப்படின்ற நிலைமையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தபோது அவங்களுக்கு இதை வாய்ச்சி காமிச்சோன்னா எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலேயே அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும், அப்படிதான் இருந்திருக்கும். 119:92 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 119:92 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாம இருந்தா என் துக்கத்திலேயே நினைஞ்சிருப்பேன். எனக்கு மகன மகிழ்ச்சியை கொடுக்கறது யாரு? தங்கச்சி, பாப்பா, உண்மையா மனமகிழ்ச்சியை கொடுக்குதாப்பா? உண்மையா மனமகிழ்ச்சியை இந்த வேதம் கொடுக்குதா? கொடுக்கணும் கண்டிப்பா. அப்படி இல்லாவிட்டால் வேற எங்கேயோ உனக்கு மனமகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இந்த வேத வசனம் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கலைன்னா எங்கேயோ வேற இடத்துல உனக்கு மனமகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் மாறாத ஒளியாத அந்த வார்த்தைகள் உனக்கு மனமகிழ்ச்சியை தரணும். வேத பக்தர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுவே என்னுடைய மன மகிழ்ச்சி. 103ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 119 103 நம்ம படிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. இதெல்லாம் அனுபவசாலிகள் சொல்றது. அவருடைய வேத வசனத்தை படிக்கும்போது, அவருடைய வேத வார்த்தையை படிக்கும்போது அதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. பெரும்பாலும் இந்த வேத வசனத்தை சில நேரத்தில் கடைக்கு போகும்போது, ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போறேன், அங்கே ஒருத்தர் இயேசுவை பத்தி என்கிட்ட கேட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பைபிள்ல இருந்து எடுத்து காமிக்கணும்ன்றாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் கிடையாது என்கிட்ட. அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, கடைக்கு போனாலும் உன்கிட்ட என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். வீட்டை விட்டு ஊருக்கு போகும்போது பைபிள் இல்லாமல் என்ன செய்யக்கூடாதுமா? போகக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் உன் கூட பைபிள் இருக்கணும். வேலை பார்க்குற இடம் ஒரு நிரந்தரமான இடம் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பைபிள் அல்லது புதிய ஏற்பாடு அங்கே என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருக்கணும். நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு வேதம் இருக்கணும் என்ற பைபிள் அங்கே போட்டுருக்கு பாருங்க. அவைகள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாக இருக்கிறது. இதை வாசித்து நேசித்தால் இது உனக்கு மகிழ்ச்சியை தரும், இது உனக்கு ஆறுதலை தரும். இது உன் கூடவே இருக்கும்போது இது உன்னுடைய காயங்களை ஆற்றும், உன்னை தைரியப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும், உனக்கு உதவிக்காரராக இருந்து உன்னை தூக்கி சுமக்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, இதை போல அன்பால் எச்சரிக்கிற ஒரு நபர் வேற ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 119ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கல, 11ஆம் வசனத்தில் 19 11 பார்க்கிறோம் அல்லவா? அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இது நம்மை நேசித்து நம்மை எச்சரிக்கிற ஒன்று. நமக்கு புத்தி சொல்லி நம்மை எச்சரிக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை இது. இந்த எச்சரிப்பினாலே
நம்மை காத்துக்கொள்ள முடியும். இது நமக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுனாலே பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். இதை விட்டுட்டேன்னா உனக்கு எச்சரிப்பான ஆள் இல்லாமல் போயிடும். இது உன்கிட்ட இல்லைன்னா உனக்கு எச்சரிப்பான ஆலோசனை சொல்லுவதற்கான ஆள் இல்லாமல் போயிடும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை அப்படியாய் நேசித்து நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஹல்லேலூயா. இது இல்லாத மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 300 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அது என்ன செய்யாது? பைபிள் இல்லை. ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த பைபிள் கிடையாது தமிழில். ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கு. நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அப்படி கையில் கிடைச்சதுக்கு பின்னாடியும் இது அந்நிய காரியமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. இதை நேசித்து வாசிக்கணும். தம்பி, இந்த வேதத்தை இளமையிலே நீ சுமந்தால் முதுமையிலே இது உன்னை சுமக்கும், உன்னை கனப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை உயர்த்தும். உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். பல வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் போய் பிரசங்கம் பண்ணது, ஊழியம் செய்ய போனது, என்னை கொண்டு போனது எது? இந்த பைபிள் ஒன்று தான். இதனால தானே நம்ம அங்கே போகிறோம். இது இல்லைன்னா யார் நம்மளை கூப்பிட போகிறாங்க? யார் நம்மளை தேட போகிறாங்களா? ஆகவே இதை நீ சுமந்தால் நிச்சயமா இது உன்னை ஒரு காலத்தில் சுமந்து உன்னை மேன்மைப்படுத்தும், உனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று பரிசுத்த ஆவி, மூன்றாவது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, நான்காவதாக ஆண்டவருடைய வசனத்தின் மூலம் வருகிற சந்தோஷம். அது ஐந்தாவதாக தேவனுடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை எப்போதும் உணர்ந்திருக்கணும். தேவனுடைய வருகையை குறித்து எண்ணும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போதும் சந்தோஷம் இருக்கும். ஏசாயா 35:10 போட்டிருக்கல்லவா? ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். தேவனுடைய வருகையின் நாளிலே, அவருடைய 2ஆம் வருகையின் நாளை எண்ணும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தான் அல்ல, என் மீட்பர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என் ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு நான் போவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். ஹல்லேலூயா. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் உன் பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு நாள் வரும். அந்த நாளை எண்ணி ஆண்டவருக்குள்ளே எப்போதும் நீ மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த உலகத்திலே கோடிகளில் நம்மகிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். மேலான ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். மேலான பரிசுத்த ஆவி எனக்கு தந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மகத்துவமான வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய வருகையிலே அவரோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த மகிழ்ச்சியினாலே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமுடையவங்களா இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே, இதை எல்லாத்தையும் இந்த 5 காரியங்களை எண்ணிக்கொண்டே இருங்கள். உங்கள் பலவீனம் நிச்சயமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். இந்த தேவனுடைய வார்த்தையும் தேவ பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கட்டும். இதன் மூலமாக உங்கள் இருதயம் எப்போதும் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும். இதை அல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் வேறு இடத்துல எங்கேயுமே இல்லை. இந்த சந்தோஷத்தை உடையவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்றைக்கு சோர்ந்திருந்தவர்களுக்கு உம்முடைய தாசனாகிய நெகேமியாவை கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தினீரே. அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை அனுப்பி ஆண்டவரே எங்களை
மகிழ்ச்சிக்குள்ளாக்கின இந்த தருணத்துக்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ரட்சித்த அந்த மேலான ரட்சிப்புக்காக கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. பாக்கியமான இந்த ஸ்தானத்துக்கு நாம் வரும்படி அவருடைய மேலான ரட்சிப்பை எனக்கு கட்டளையிட்டீரப்பா. வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவாகிய விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே. இந்த உலகம் அந்தஸ்தும் அழகும் கொடுக்காவிட்டாலும் மேலான ரட்சிப்பை தந்தீரப்பா. பெரிய பட்டங்கள் பதவிகள் இல்லாவிட்டாலும் அந்த மேலான ரட்சிப்பை எனக்கு தந்தீரப்பா. ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அதிகமா இல்லாவிட்டாலும் மேலான ரட்சிப்பை எனக்கு தந்தீரே ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. அந்த ரட்சிப்புக்காக எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அந்த ரட்சிப்புக்காக உன்னை ரட்சித்தாரே, உன்னை மீட்டெடுத்தாரே, உன்னை கழுவினாரே, உன்னை பரிசுத்தப்படுத்தினாரே, உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்தாரே. அவர் பாராட்டின இந்த இரக்கத்துக்காக, கிருபைக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, ரட்சித்தீரே ஆண்டவரே, இலவசமாய் கிருபையினால் என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தால் அபிஷேகித்தீரே ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. எங்கேயோ தூரமாயிருந்த என்ன சமீபத்தில் கொண்டு வந்து, ஆராதனைக்கு சமீபத்தில் என்ன கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபாசன தண்டை வரும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. கிருபாசன தண்டை நெருங்கி வரும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்தருளினீரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற ஜனங்களாகிய இவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்களாகிய சொத்துக்களாகிய இந்த அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனத்தை நீ நேர்வழியாய் நடத்தி உம்முடைய பாதையிலே கொண்டு போய் நித்திய பாக்கியத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இன்னொன்று இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.